ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம குக்கருக்கு கேஸ்கட் யூஸ் பண்ணுவோம். சில சமயத்தில் குக்கரில் நம்ம இந்த கேஸ்கட் போட்டு யூஸ் பண்ணும்போது ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுருவோம். வச்சுட்டு வெயிட் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த குக்கர் மூடி வழியாக நிறையா ஸ்டீம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஸ்டீம் வெளியில் வரும்போது நமக்கு குக்கர்லேருந்து நமக்கு விசில் சத்தம் வராது. அப்படி கேஸ்கட் வழியாக ஸ்டீம் போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு குக்கரில் நம்ம போட்டிருக்கிற எந்த பொருளுமே வேகாது. அதே மாதிரி விசிலும் உங்களுக்கு வராது. அது மாதிரி இருக்கிற சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி கேஸ்கட்டை வெளியே எடுத்துடுங்க. கேஸ்கட்டை வெளியே எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா நனைச்சிடணும். நல்லா நனையணும். இந்த கேஸ்கட்டு டேப் வாட்டர் இருந்துச்சுன்னா டேப் வாட்டரை திறந்து விட்டு நல்லா இதை நனைச்சிடுங்க. இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த கேஸ்கட்டை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு இந்த கேஸ்கட் எல்லா சைடும் கையை வச்சு இது மாதிரி இழுத்து விடணும். நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் கேஸ்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேஸ்கட் வழியாக அந்த ஸ்டீம் வெளியில் வராது. நமக்கு குக்கர்லேருந்து விசிலும் வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு டெம்பரவரியாக தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே இது மாதிரி கேஸ்கட் யூஸ் பண்ண முடியாது. உடனே கேஸ்கட் வெளியில் போய் வாங்க முடியல, கேஸ்கட் நான் முன்னாடியே வாங்கி வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கேஸ்கட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற சில்லரில் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போவும் இந்த கேஸ்கட் நம்ம குக்கரில் போடும்போது ஸ்டீம் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லா பொரியலுக்கும் தேங்காய் நம்ம போடுவோம். கண்டிப்பாக மிக்சியில் பொடியை அரைச்சி தேங்காய் போடுவோம். அப்படி தேங்காய் போட்டு பொரியல் சமைக்கும்போது நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்குவோம். அது மாதிரி வதக்கும் போதே இந்த தேங்காயை நல்லா பொடி பண்ணி அந்த வெங்காயம், பச்சை மிளகாயோடைய இந்த தேங்காயை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரியலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காயை போட்டு நீங்கள் பொரியல் பண்ணுங்கள். அப்படி செய்யும்போது இந்த பொரியல் கெட்டு போகாமல் இருக்கும். நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காயை நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிடுறோம். அது மாதிரி வதக்கி நம்ம செய்யும்போது பொரியல் கெட்டு போகாமல் அப்படியே உங்களுக்கு இருக்கும். வேலைக்கு போகிறவங்க காலையில் சமையல் செஞ்சு வச்சுட்டு சாயந்தரம் ஈவினிங் தான் வருவீங்க. அது மாதிரி வர சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பொரியல் கெட்டு போகாமல் இருக்கும். அது மாதிரி இன்னொரு டிப்ஸு, தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு சில்லரில் வச்சுருங்க. சில்லரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கும்போது இது மாதிரி தேங்காயில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். தேங்காய் இது மாதிரி வெள்ளை கலராக வேணும், இந்த ப்ரௌன் கலர் தோலை எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எலுமிச்சை பழத்தில் ஜூஸ் எடுக்கும்போது நம்ம இந்த பகுதியில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துருவோம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஜூஸ் எடுக்கிறதுக்கு திருப்பியும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம நல்லா பிழிவோம். அப்படி பிழியக்கூடாது. அப்படி நம்ம பிழியும் போது தோலில் இருக்கிற கசப்பு தன்மை வரும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜூஸை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த தோலை உல்ட்டாவை திருப்பிக்கிங்க. பின்னாடி பக்கமாக உல்ட்டாவை திருப்பிட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி நீங்கள் ஜூஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது. நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் எ ஹாப்பி நியூ இயர். I thank you once again. Thank you very much.